ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து மே 17. இன்னைக்கு வந்து உலகத்துல முழுக்க செலிப்ரேட் பண்ற ஒரு நாள் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ எஸ், இன்டர்நேஷனல் டே அகெயின்ஸ்ட் ஹோமோஃபோபியா, பைஃபோபியா அண்ட் டிரான்ஸ்போபியா அப்படின்னு ஒரு முக்கியமான நாள் நினைவூட்டுறாங்க. பேரு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதரை அவர் வேற மாதிரி இருக்காரு என்பதற்காக வெறுப்பேத்துறது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, கேலி செய்யறது அப்படின்னு செய்யறதுக்கு எல்லாமே ஒரு தடை போடுறது தான் இந்த டே. முதல்ல இந்த வேர்டு என்னன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஹோமோஃபோபியானா ஒரே பாலினத்தவரை விரும்புறவங்கள வெறுப்பது அல்லது அவங்கள தவறா நடத்துறது. பைஃபோபியானா ஆண்களையும் பெண்களையும் விரும்புபவர்களை ஜட்ஜ் பண்ணுவது. டிரான்ஸ்போபியானா டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை கேலி பண்ணுவது, அவங்கள மதிக்காம நடத்துவது. ஆனா இந்த நாள் பாலிடிக்ஸ் பற்றியோ இல்ல வந்து ஒரு சண்டைய பத்தியோ இல்லை. இந்த நாள் சொல்ல வர்றது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்னன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் மரியாதையும் பாதுகாப்பும் சம உரிமையும் கிடைக்கணும். மே 17 ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு ஐடியா இருக்கா? சரி, நான் சொல்றேன். 1990 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு மனநோயை இல்லைன்னு அபிஷியலா அறிவிச்சாங்க. அது மனித உரிமைக்கான ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டது. அதனாலதான் இந்த நாளை உலகம் முழுக்க அவேர்னஸ் டேவா கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்பவும் நிறைய பேர் அவங்க வேற வேற மாதிரி இருக்கிறாங்க என்பதற்காக புல்லிங் ஃபேஸ் பண்றாங்க, ஸ்கூல்ல கேலி பண்றாங்க, ஆன்லைன் ஹேட் கமெண்ட்ஸ் வருது, சில சமயம் குடும்பத்திலேயே அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட அவேர்னஸ் டே ரொம்ப முக்கியம். இந்த நாள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னன்னா, வேறுபாடு இருக்கலாம், ஆனா வெறுப்பு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் என்பது அக்செப்டன்ஸ். ஆனா யாரா இருந்தாலும் மனிதராக மதிக்கணும் என்பதுதான். உலகம் முழுக்க ஸ்கூல், காலேஜ், ஆர்கனைசேஷன் எல்லாம் இன்னைக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது டைவர்சிட்டியும் இன்க்ளூஷனையும் சிம்பலைஸ் பண்ணுது. இன்றைய இளைஞர்கள் இதுல பெரிய ரோல் பிளே பண்றாங்க. ஒருவரையும் கேலி செய்யாம இருப்பது, புல்லிங்க்கு எதிராக பேசுவது, ஒரு எமோஷனல் சப்போர்ட் பண்ணுவது, இது கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா கடைசியில எல்லாருக்கும் வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு, மரியாதை, அக்செப்டன்ஸ். அதனால இன்னைக்கு இந்த நாள் நம்ம நினைவுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருவரை புரிந்து கொள்வது அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாகவும் ஒரு பெரிய அக்செப்டன்ஸ், எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்தாலே போதும். நன்றி.